ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறுகடி கேஸை பார்க்க போகிற சிறுகடி கேஸையில் நம்ம ரகுனியோட திட்டத்தை தாங்க எடுத்தோடனே காமிக்கிறாங்க. என்ன பண்ணுறது திடீர்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஐடியா அப்படிங்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது முத்துவை வந்து பிஸியாகவே வச்சுருக்கணும். அதுக்கு காரணம் 2 கார் ஓட்ட விடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறது? அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனைனா தான் இவர் கார் ஓட்டாமல் இருப்பார். அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க யோசித்தவங்க திடீர்னு பார்த்தா எங்களுக்கு ஒரு கூப்பன் ஒன்று வந்திருக்கு லேடிஸ் கிளப் சார்பாக. அதனால் நாங்கள் 3 பேர் போயிட்டு வந்துடுறோம். அதாவது யாருன்னா இவங்க மாமியாரை கூட்டிகிட்டு ஸ்ருதியை கூட்டிகிட்டு இவங்க வீட்டை விட்டு கிளம்புற மாதிரியும். அப்புறம் வந்துட்டு மனோஜ் ஒரு பக்கம் ஷோரூம் போயிடுவார், ரவி ஒரு பக்கம் அவரோட ஹோட்டலுக்கு போயிடுவார். அப்போ வீட்டில் தனியாக இருக்கிறது யார்? மாமனார் மட்டும்தாங்க. அதுக்காகவே இவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பிளான் பண்ணுறாங்களாமா. அதுக்காக மகேஸ்வரி நீ தான் அமௌண்ட்டு கொடுக்கணும்னு சொல்ல, ஆஹா நம்ம தலையில் மிளகா அரைக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு வழி, உயிர் அனுப்பியாச்சு, அதனால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு புது ஃப்ரெண்டு காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வித்யா ஒரு பக்கம் என்னால் எதுவும் பண்ண முடியாது, கையை வெறிக்க சிரிக்க என்னடி சிரிக்கிற முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே கிளம்புறாங்க. மனோஜ் ஒரு பக்கம் என்னை விட்டுட்டு போறியா ரோகிணி ஓன்னு சொல்ல, ஏன் இவ்வளோ நாள் எப்படிப்பா இருந்த அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உடனே பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குதிப்பாங்க. பார்த்தா இவர் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இவன் ஒரே நாளில் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரோகிணி ஒரு பக்கம் கிளம்பி போக நம்ம முத்துவை பற்றியே விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்ம மீனா ஒரு பக்கம் கால் பண்ணி மீனா ஊரில் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக முத்துவை வீட்டிலேயே இருந்து பார்த்துக்க சொல்கிறாங்க அண்ணாமலையை. அடேங்கப்பா நான் என்ன கை குழந்தையாடா, என்னை விட்டுட்டு போங்கடான்னு இவங்களே சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ரோஹிணியோட உண்மை என்னைக்கு வெளியே வருதோ அன்னைக்கே கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும்னா பார்த்துக்கோங்க. அதான் இப்போலாம் விஜய் வந்து ரோகிணி சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே, 40 லட்சம் விளையாடுதுரா, பணம்னா 10 செய்யும்னு சொல்லுவாங்க. சரி இதுப்பா நல்லா